அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 16/6/2026 செவ்வாய்க்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம், கன்னியா லக்னம், புதனின் வீடு. இவர்களை மிகவும் உயர்த்தும் ஒரு விஷயம் என்ன? மனசாட்சிக்கு பயந்து தர்மப்படி இவர்கள் நடந்தால் உச்சகட்ட புகழை பெறுவார்கள். இது ஏன்? லக்னம் கன்னி, அது பெண் வீடு. புதனின் இன்னொரு வீடு மிதுனம், அது ஆண் வீடு. மற்றொரு புதன் வீடு கன்னி, அது பெண் வீடு. இவன் 5க்கும் உடையவன், 6க்கும் உடையவன். கன்னியா லக்கணத்திற்கு 5 புத்தியை சொல்லும், புகழை சொல்லும். அதாவது பெண்ணுக்கு என்று ஒரு குணத்தை சாஸ்திரம் வகுத்து வைத்திருக்கிறது. தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்காக சில அநீதிகள் கூட அவர்களுக்கு நியாயமாக தெரியும். இது சாஸ்திரம் சொல்வது, நான் சொல்வதல்ல. எனவே மனசாட்சிக்கு பயந்து நீதியோடு இவர்கள் நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் பெரும் புகழ் அடைவார்கள். இவர்களை மற்றவர்கள் மதிப்பது, எடை போட்டு சொல்வது, இவரை பற்றிய ஒரு கருத்து தெரிவிப்பது எல்லாமே இவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதை வைத்துத்தான் இருக்கும். ஆகவே தனது மனசாட்சிக்கு பயந்து உண்மையாக இவர்கள் நடக்க வேண்டும். இது ஒன்று போதும் இவர்களை உயர்த்த. அடுத்து ஒன்று, அது என்ன என்று சொன்னால், வீண் ஆடம்பரம், வீண் செலவு, தேவையற்ற ஒரு அணுகுமுறை, இவையெல்லாம் கூடாது. தனக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று பார்த்து வேண்டியவர்களுக்கு நன்மையும் வேண்டாதவர்களுக்கு அவளை கண்டுகொள்ளாமல் விடுவதும் கூடவே கூடாது. தராசு போல் இருக்க வேண்டும் இவர்களது செயல்கள். தன் குடும்பமாக இருந்தாலும் அடுத்தவர் குடும்பமாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எது நியாயமோ எது சட்டமோ அப்படி நடக்க வேண்டும் இவர்கள். ஏனென்றால் 5ஆம் இடம் சனிக்கு உரித்தான ஒன்றாக வந்தது என்று சொன்னாலே அவன் நியாயமாக இருந்தால் மட்டும்தான் மதிப்பு. அவன் செய்யும் ஒரு சிறு தவறு கூட மலை போல் காட்சி அளிக்கும். எனவே கன்னியா லக்கணத்தில் பிறந்தவர்கள் ஒரு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மனசாட்சிப்படி வாழ வேண்டும். சட்டம், தர்மம், நியாயத்தை மீறவே கூடாது. அனாவசியமான ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும். இப்படி அவர்கள் இருப்பார்களேயானால் உச்சகட்ட புகழை பெற்றே தீருவார்கள். அடுத்து, இவர்களுக்கு கோபம், எரிச்சல் கூடாது. அதைவிட முக்கியம், நமக்கு பெற்றோர்கள் முதற்கொண்டு ஆசிரியர்கள் முதற்கொண்டு பல பேர் சொல்லியிருக்கிறார்கள், 10ஓடு 1 11ஆக நீ இருக்காதே, நீ தனித்திருக்க வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்று சொன்னார்கள், சொல்லுகிறார்கள். அது எந்த அளவு உண்மை, எந்த அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற விவாதத்திற்கு நான் வரவில்லை. ஆனால் இவர்கள் கன்னியா லக்கணத்துக்காரர்கள் 10ஓடு 1 11, அத்தோடு நானும் 1 என்று எண்ண வேண்டும். இது மிக மிக அவசியம். அடுத்தவனை விட நான் உயர்வானவன் என்பதை என்ற நினைப்பை எந்த இடத்திலும் இவர்கள் காட்டக்கூடாது, செயல்படுத்தக்கூடாது. மிக மிக முக்கியமான விஷயமே இதுதான். அதற்கு 10ஓடு 1 11, அத்தோடு நானும் 1 என்று எண்ண வேண்டும். அன்பர்களே, கன்னியா லக்கணத்தின் சிறப்பு எது, தேவை இல்லாதது என்று பார்த்தோம். இனி
எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். பூசம், மகம், சித்திரை, விசாகம், மூலம், உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, அஸ்வினி, கிருத்திகை, மிருக சீரிஷம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்லுவார்கள். இன்று உங்கள் முயற்சி மிக மிக நன்மையை செய்கிறது. ஒரு நல்ல நிலையை இன்று உங்கள் முயற்சி உங்களுக்கு பெற்றுத் தரும். ரிஷபராசி அன்பர்களே, நல்ல நாள். பேச்சின் வாயிலாக தொழில் ஸ்தானத்தில் ஒரு உயர்ந்த நிலையை நீங்கள் எட்டி பிடிப்பீர்கள். வேலை பார்ப்பவராக இருந்தால் இன்று உங்கள் பேச்சால் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உங்களுக்கு ஒரு மதிப்பை கொடுப்பார்கள். பேச்சின் மூலம் இன்று உங்களுக்கு வெற்றி. மிதுன ராசி அன்பர்களே, ஒரு தத்துவ குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படுகிறது. உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக யோசியுங்கள், நிதானமாக செய்யுங்கள். கடகராசி அன்பர்களே, யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு வேலையை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து ஒரு சாதனை படைக்கும் நாள் இந்த நாள். சிம்மராசி அன்பர்களே, பெயர், புகழ், பணம் உண்டு. இந்த மூன்றையும் நீங்கள் பெறுவது ஒரு சில நண்பர்களோடோ அல்லது உறவுகளோடு இணைந்து ஒரு பணியை செய்து அந்த பணியில் வெற்றி பெற்றதால் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானத்தில் மாபெரும் வெற்றி. அந்த வெற்றிக்கு நீங்கள் விலையாக கொடுக்க இருப்பது அதற்காக நீங்கள் படுகின்ற கஷ்டம். கஷ்டமும் அதிகம், வேலையில் வெற்றியும் அதிகம். துலாம் ராசி அன்பர்களே, முடிவு எடுப்பதில் இன்று ஒரு பெரும் சஞ்சலம், தவிப்பு. எதை விடுப்பது, எதை எடுப்பது என்பதில் ஒரு குழப்பம். இவையெல்லாம் இன்று உங்களுக்கு நேரிடும் என்று காட்டுவதால் சற்று கவனம். விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு புது முயற்சி இன்று நீங்கள் கையாளும் முயற்சி. அந்த முயற்சியின் பலன் வெற்றி, விலை மதிக்க முடியாத வெற்றி. நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதை எப்படி செய்ய வேண்டுமோ, எப்படி செய்தால் வெற்றி கிடைக்குமோ அப்படி செய்து நல்லது ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது. நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, பேச்சில் கவனம். நீங்கள் ஒன்றை நினைத்து பேச அது கேட்பவருக்கு வேறொரு அர்த்தமாக தெரிந்து ஒரு மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. எனவே பேச்சில் கவனம்.
கும்பராசி அன்பர்களே, அருகில் இருப்போர், உங்களுக்கு மேல் இருப்போர், இவர்களெல்லாம் ஏதோ ஒன்றை சொல்ல, இது கூடாது என்று தடுக்க, அதையெல்லாம் மீறி உங்கள் புத்திப்படி எது சரியோ அதை செய்து அதில் நன்மை அடையும் நாளாக காட்டுகிறது. யார் சொன்னாலும் கேட்கவில்லையே என்ற குறை நீங்கி, யார் சொன்னாலும் வேண்டாம் என்று ஒதுக்கி வெற்றிகரமான செயலை செய்தார் என்ற ஒரு மதிப்பு ஏற்படும். மீனராசி அன்பர்களே, நாளைய தினம் எது போன்ற வித்தை திறமை நமக்கு தேவைப்படும் என்பதை முன்கூட்டியே அறிந்து அதற்குண்டான வேலைகளை வெற்றிகரமாக செய்யும் நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.